இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி கஷ்டப்பட போறேன்? அந்த ஆளை நம்பினீன்னா உன் வாழ்க்கையே பாழா போயிடும். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இந்த இளமை வேகம் தான் என்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. கரெக்ட். நீதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். சொல்றேன். உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நீ இருக்க வேண்டிய இடமே வேற. இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியே. சைனீஸ், முதல்ல உன்னை பார்த்த போதே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன் திறமையில பாதி கூட அவர்கிட்ட கிடையாது. What a shame. என்ன நம்பிட்டில்ல? கவலை விடு. கூடிய சீக்கிரமே காரு பங்களான்னு செட்டில் ஆயிடலாம். என் கனவெல்லாம் உன்னாலதான் நிறைவேறி போகும். ஆனா எது நடந்தாலும் யாருக்குமே தெரியாம ரகசியமா வச்சுக்கணும். குறிப்பா உன் ஹஸ்பண்டுக்கு தெரியவே கூடாது. ஆனா என்ன பண்ண போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்றேன், காதை கொடு. அப்படியா? அப்படிதான். நாளையில இருந்தே ஆக்ஷன்ல இறங்குறோம். அட்ட ஐயோ ஐயோ ஐயோ, மெதுவா, வலிக்க போகுது. இருந்தாலும் உங்க வைஃப் ரொம்ப மோசம். வேகாத புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க. வெந்தது தானே. அட அவசரத்துல தப்பா சொல்லிட்டேன், விட மாட்டியா? சார், இப்படி கொஞ்சம் சென்டருக்கு வாங்க. எதுக்கு? பிரதர் கூப்பிடுறாருல. கம் 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 கம். எனி ஹெல்ப்? கம் சைனீஸ். கம். ஏண்டா என்ன நடுற குத்தியா? சொல்ற கொஞ்சம் கேளுங்க. சொல்றா. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பு இன்னும் நடக்கல. அப்ப இனிமே நடக்க முடியாது. பத்திலாம் சொல்ல முடியாது. அது இல்லங்க, பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னு மேல நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் உன் பிசினஸ் ஆயா? எங்க பிசினஸ் டெவலப் பண்ண நீ யாரு? என்ன அடிக்கிறீங்க? யாரியா? அவர் பொண்டாட்டி கூட பேசினா அவர் தான் அடிக்கணும். அவர் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி பாரு. ஏய் பிள்ளை, என்னப்பா ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க? உங்க ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் மாதிரி சொல்ல வந்தேன். ரொம்ப குழப்பறா இந்த ஆளு. ஏய் ஏடா குழப்பற? போடா. போறேன். அடிச்சிட்டு இல்ல. ஏன் ரிவெஞ்ச் எடுக்க போறியா? முடியுமா? இத மூடிட்டு போடா. ஆனா ஒண்ணு, மரியாதையா சொல்றேன், என்ன அடிச்ச விஷயத்தை நீங்க வெளிய சொல்லிடாதீங்க. நான் உனக்கு மரியாதையா சொல்றேன், மேல நடந்த விஷயத்தை வெளிய எங்கேயும் சொல்லிடாத. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. ஒரு முடிவு கொண்டீங்களா? ஒரு நிமிஷமா இத பாருங்க. நாங்க ரெண்டு பேரும் பிசினஸ் எப்படி டெவலப் பண்ண போறோம்ங்கறத நாளைக்கு பாருங்க. என்ன பிரதர் சொல்லிட்டு போறா? என்னத்தை டெவலப் பண்ண போறா? எல்லாருக்கும் தர்றியா? ஆம்லெட் லேட் ஆகுனா முட்டை நீயே வச்சுக்க. நீயே போட்டு சாப்பிட்டுக்க. உனக்கு என்ன ஃப்ரைட் ரைஸா இருக்குது? பாயா சைனீஸ் எல்லாம் மந்திரமாயும் போட்டானு சாப்பிட்டவங்க போதனை நடக்கிற மாதிரி போறாங்க. என்னது வாங்கி வர்ற மாதிரி? அப்படி ஓரம் போய் எடுத்துட்டு போயா? எப்ப பார்த்தாலும் ஏன் எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்க? என்னை விட பெரிய அரெஸ்ட் பண்றதுக்காக சார். ஆமா, கிழிச்ச. முதல்ல இன்வெஸ்டிகேட் ப்ராப்பர்லி, தென் அரெஸ்ட் இமிடியட்லி. இதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்றேன். அப்ப நாங்க ஸ்டேஷன் போட்டுப்போம் சார். ஏன் ரிசைன்மெண்ட் ஊருக்கே போறேன்? ஸ்டூபிட். நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவன் வாயில இருந்து உண்மைகளை வர வைக்கிறேன். நல்ல நல்ல பாயிண்ட் வந்தா கரெக்டா நோட் பண்ணிக்க. புரியுதா? சைனீஸ் வாட்? போலீஸ்ல வந்திருக்க. டோன்ட் வரிடா. அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய ஃபார்முலாவை கண்டுபிடிக்கவே முடியாது. அடடே வாங்க வாங்க. வெல்கம் சார். ஒரு டபுள் ஆம்லெட் சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணட்டுமா? ஐயப்பனை இன்சல்ட் பண்றனே. அதுக்கு தனி கிளாஸ் போட்டுருக்கேன் சார். இந்த ஏரியாவுல அடி வாங்கிருக்கியா நீ? இல்லையே. இல்லையா? இந்த ஏரியாவுல இல்லையே. இன்னைக்கு எல்லா ஏரியாவுலயும் உண்டு. சாமி சரணம். ஐ லைக் யூ. சென்டிமெண்டா மறக்கறியா நீ? இவங்க தான் ஓனரா? யா. அவங்க பினாமி. ஐ லைக் பினாமி. சார் ஏன் அனாவசியமா எஃபெக்ட் கொடுக்குற? இல்ல, எனக்கும் பினாமினா லைட்டா இஷ்டம் உண்டு. நம்ம நிறைய விஷயத்துல சிங்காரம் வா, தனியா போய் பேசணும். சார் ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகுது? அது ஒரு 10,000. 10,000 கிராஸ் பண்ணுது சார். நீ டெய்லி 5,000 கவர்ல வச்சு ஸ்டேஷன்ல டேபிள்ல வச்சிரு. நான் அனுப்பிச்சு விட்டுறேன் பாதிக்கு பாதி. அப்புறம் இவ்வளவு சீக்கிரம் பிசினஸ்ல ஜாயின் ஆயிட்டீங்க. இதுவே நான் ஒரு பார்ட்னர் ஆயிட்டோம். இனிமே பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றத பத்தி பேசுவோம். கேரியா. இப்போ வெறும் சூப்பு குடிக்கிற ஜனங்களுக்கு என்ன சந்தோஷம்? அதுலயே விஸ்கி பிராந்தி ஜின் எல்லாம் கலக்கணும்னா கிக்கிங் ஜாஸ்தி வரும், கிரவுடும் ஜாஸ்தி வரும். சார் இப்ப அதத்தான் சார் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நோட்டீஸ் மா. எஸ் சார். மை காட். சரி, ஆம்லெட்ல என்ன கலக்குறீங்க? கஞ்சா. சிக்கன் 65ல அதையும் போடலாம்ல? ஸ்டாப் இட். அரெஸ்ட் ஹிம். இந்த கவர் இந்த கப் மாட்டுங்க. இதோட ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன். ஏய் பப்ளிக்ல அடிக்காத, ஸ்டேஷன்ல வச்சுக்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் தெரியாது சார். ரெண்டு பொம்பளை ஒண்ணு சேர்ந்தா ஃப்ராட் பண்ணிருவீங்களே. சார் சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். எங்களுக்கு தெரியாம தான் ஏதோ பண்ணிருக்கோம். என்ன ஒண்ணும் தெரியாது? சூப்பு காய்ச்சும் போது ஒண்ணாந்துருக்கீங்க, கஞ்சா கலக்கும் போது ஒண்ணாந்துருக்கீங்க, கஸ்டமர் சாப்பிடும் போது ஒண்ணாந்துருக்கீங்க, காசு நீ போடும் போது ஒண்ணாந்துருக்கீங்க. இப்போ ஒண்ணும் தெரியல என்ன அர்த்தம்? வாட் ஸ்டூபிட் ஆக்டிங்? See Mr. Inspector, we don't know anything about it. We are absolutely innocent. I didn't know he was a fraud. ஓகே 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 புரிஞ்சிருச்சு. சப்ஜாடா புரிஞ்சிருச்சு. இந்த நிலையில உங்களை அரெஸ்ட் பண்ண உங்க மேல சிம்பதி வந்துரும். So I seize your property. தூத்துக்குடியில் பெண் கற்பழிப்பு, கலவரம் வெடிக்கிறது. சென்னையில் பிரபல ரவுடி கபிலன் சுட்டுக் கொல்லப்பட்டான். நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு படிக்க சொன்னா நீ அடுத்தவங்க செஞ்ச வேலையை படிச்சிட்டு இருக்கிறிய. எந்த பக்கத்தை திரும்பினாலும் அதே தான் போட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓய் ரொம்ப அவசரமா பக்கெட்லயே போறது எல்லாம் வேலைக்கு
பாதியில எப்படா வருது? கொஞ்சமாவது சென்ஸ் வேண்டாம். இதுக்கு தான் வயிற்றுக்கு சோறுதீங்கன்னு தொண்டை வரைக்கும் தின்னா இப்படித்தான். போய் சொல்லடா. நானும் சரியா போக முடியல. என்ன பிரதர், வேலை எதுவும் சரியா அமையலையா? பிரதர், பேசாம நம்மளே ஒரு சீட்டு கம்பெனி திறந்தா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னே என்னையும் எவன் பிரதர் நம்புவான்? பிரதர், நாட்டுல முட்டாளுக்கு தான் அதிகம். 40% வட்டி தரேன்னு சொல்லுங்க, மொத்தமா வந்து குஞ்சிருவானுங்க. அப்ப வாங்க ஆபீஸ்க்கு இடம் பார்ப்போம். ஓகே. ஏங்க, உங்களுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? நமக்கு யார் லெட்டர் போடுவா? ஒருவேளை ஐஸ்வர்யா ராய் தங்கச்சி சுஸ்மிதா என்ன இருக்குமோ? அவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கலையாப்பா? அதானே, பிரிச்சு பத்திரமா. என்னது, ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. நீங்க அப்ளை பண்ணீங்களா? என்ன பிரதர், நம்ம பிரிஸ்டேஜ்ல இவ்வளவு சீப்பான வேலைக்கு எழுதி போடுவா? அதானே, அப்ப யார் அமைச்சிருப்பா? நான் தான் போட்டேன். டேய், யார்கிட்ட அப்ளை பண்ண? யாருக்கிட்ட அப்ளை பண்ணா? இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கோமா? மூஞ்சி திரும்பி விட்டுருவேன். இத பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்து இல்லையா? என்ன சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க சொல்ற? இந்த வேலையில நீங்க சேரலனா அனுவ கூட்டிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். வர வர நம்ம ஊர்ல ஒரு நியாய தர்மமே இல்ல பிரதர். கிளீனரா இருந்தவே முதலாளி ஆயிட்டா, முதலாளியா இருந்த நாம கிளீனர் ஆயிட்டோம். அதுக்கு ஏன் ஞாபகத்தை குறை சொல்ற? வேற யார குறை சொல்றது? எல்லாம் நம்ம வீட்டுக்கு மொசக்குட்டி அடிச்சு சூப் வச்சா சரியா போயிடும். நம்ம கிட்ட ஏதோ மொசக்குட்டி? அதான்ப்பா அனு. அவளை வீட்டை விட்டு துரத்தினா எல்லாம் சரியா போயிடும்பா. அனுவா? அதை துரத்தணும்னா முதல்ல உங்க பொண்டாட்டி அதுக்கிட்ட பிரிச்சாதான் சரியா வரும். 2 பொம்பளைகளை பிரிக்கிறதே அவ்வளவு சாதாரணம் இல்ல. எதையும் கரெக்டா பிளான் பண்ணா யார வேணா பிரிக்கலாம். ஏது விட்டா என்ன என் பொண்டாட்டி பிரிச்சுட்டு போட்டிருக்க? அதுக்கு அவசியமே இல்லையே. சீக்கிரம் உன் பொண்டாட்டியே தானே ஓடி போயிடும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் சார். என்ன இந்த ஹோட்டல்ல சாப்பிட கூடாதுன்னு சொன்னீங்க? ஏன்டா கூட வந்துட்டு உயிர் எடுக்கிறீங்க? இந்த பாரு, நாம இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். நாம போலீஸ்ங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ரொம்ப வேண்டியவங்க வந்தாலும் கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. இப்போ நாம வேற. ஹலோ, யாரு பிரேமாவா? கோகுல் ஹோட்டல் கரெக்டா 8 மணிக்கு வந்துரு. 10,000 ரூபாய் பேசிருக்கேன். நான் இங்க இருப்பேன். இங்க பார், செல்லுலார் போன்ல ஒருத்தர் எய்ட்ஸ் வித்துட்டு போறான். அப்போ உனக்கு காதுல வரும் எய்ட்ஸ். பணத்துக்கா? நீ ஏமா கவலைப்படுற? நான் கேரண்டி. பிரதர், அந்த எய்ட்ஸ் பாட்டி கவரை போட்டு போகுது. நிச்சயமா அதுல டப்பு இருக்கும். கடவுளா பார்த்து இந்த ஹோட்டல்ல விலைக்கு வாங்குறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணி அமைக்கிடுவோமா? ஓ, யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறா பாப்பா? மணி மணி, பணம் பணம். இனிமே இது இருக்கு. கேட்டா பாய்ஸ், இந்த தாடிக்காரன் எங்க வந்த? நம்ம கவர் எடுத்து பாத்துப்பானோ? பாக்குறதா என்ன சமாச்சிரும்? சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆஸ்திரேலியா இருக்கா? நாங்க சிகரெட் எல்லாம் பிடிக்கிறது இல்ல. we are good boys. சார், உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? இல்லையே, என் சாயல்ல கூட பிறந்த அக்கா மட்டும் இருக்கு. அக்காவுக்கு மீச தாடி எல்லாம் முளைக்காதே. நீ ரொம்ப டூ மச்சா பேசுற. சத்தியமா நீங்க இன்ஸ்பெக்டர் மலைச்சாமி இல்ல? ஐயா, நான் சத்தியமா சொல்றேன், நான் அவ இல்ல, நான் அவ இல்ல, நான் அவ இல்ல. சார், உங்களுக்கே சார் அந்த முகம் ஆபரேஷன் செஞ்சு மாத்திருங்க. ஐயோ, அப்புறம் மூஞ்சி பூனை மாதிரி ஆயிடும். யோ, எனக்கு கிண்டலா? ஹவுஸ் கீப்பிங். ஆனா வர்ற கஸ்டிகிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அனிமல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன டாக்குங்கிறான், இப்ப கேட்டுக்கிறான். வாட்டியா? நான் என்ன தப்பா சொல்லிட்டோம்? இப்ப நான் என்ன குரம் குட்டின்னு சொன்னோம்? இத பார், மேனேஜர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கிடுவேன். எடுத்து காலி பண்ணுங்க. சார், இதெல்லாம் எங்கிட்ட எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. சார் ஓமா இருக்காரு. இவனுக்கு சொன்ன மாதிரி ஆபரேஷன் பண்ணிட்டு அமிதாப் பச்சனா மாறிட்டான். ஐயோ, ஹைட்டு பத்தாதே. இந்த கவர் எங்க விழுந்தது? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காரிடார்ல ஏதாவது கவர் பாத்தீங்களா? இல்ல சார். என்னங்கடா இருச்சா? பிரி பிரி பிடிக்கிறேன். என்ன 1 லட்சம் தேருமா 1.5 தேருமா? இந்த ஏரியா பூரா விலை பேசிக்குமா? டேய், இந்த சரௌண்டிங்கே வாங்க போறோம்டா. நாளைக்கு எவனும் எங்கிட்ட வந்து பேச முடியாதுடா. டேய், என்ன இதை வச்சுட்டு வாங்குங்க. என்ன பணத்தை எடுத்து போட்டோ போட்டோ கையில் கொடுக்கறே? இது மட்டும் தான் இருந்தது. என்ன பிரதர், ஒரே பொண்ணுக்கு போட்டோவா இருக்கு? ஒரே போட்டோ இல்ல, எல்லாம் வேற வேற. பாருங்க பிரதர், ரொம்ப முக்கியமான கவர் சார். என் ஸ்டாஃப் சொல்லி சேர்த்து. தேங்க்யூ சார். சார், வாழ்க்கை அதுதான் சார் இருக்கு. சார் பாய்ஸ், ஒரு பிரவுன் கவர் எங்கேயோ தொலைச்சிட்டேன். நீங்க பாத்தீங்களா? பிரவுன் கவர்? ஆமா. அதுல என்ன வச்சிருந்தீங்க? ₹1,00,000 சார், ₹1,00,000. ஓ, இப்படி கொஞ்சம் வரீங்களா? கம் இப்படி பொண்ணுங்க போட்டோ வச்சு ₹1,00,000 போய் சொன்னே. உங்ககிட்ட அந்த கவர் இருக்கா? நிஜமா ₹1,00,000 சார். துபாயில இருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்கான். 300 நாள்ல தங்கி இருக்கான். அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணமா, அழகான பொண்ணு தேடிட்டு இருக்கான். கொடுத்தீங்கன்னா ₹1,00,000 கமிஷன் கிடைக்கும் சார். ப்ளீஸ் பிரதர், இந்த நாய் ரொம்ப கெஞ்சா, கொடுத்தலாமா? ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
அழகான பொண்ணுகளா தரித்திரங்க. மேலெல்லாம் பார்க்க வேண்டாம், வா வழக்கம் போல பிளேட் கழுவு போலாம். இனிமே நான் பிளேட் எல்லாம் கழுவ மாட்டேன். ஏன் பெரிய பெரிய அண்டாவா கழுவு போறியா? ₹1,00,000 சம்பாதிக்க போறேன். எப்படி எப்படி? ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். ஐடியாவை சொல்லுங்க. சூப்பரா இல்லையா நான் சொல்றேன். நோ. இப்போ நம்மளோட ஐடியா என்ன? டிமிக்கியும் பொண்டாட்டியும் பிரிக்கணும். நம்மளும் டப்பு சம்பாதிக்கணும். இப்போ டிமிக்கிய இந்த துபாய் பார்ட்டியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நமக்கு டப்பு வரும். எப்படி? டிமிக்கிக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். எப்படி நம்ம மாஸ்டர் பிளான்? சூப்பர். என்ன பொண்ணுகிட்டு அழகான பொண்ணுகளை காமினா புளிய மரத்தையும் வேப்ப மரத்தையும் காமிக்கிறேன். இதோ பாரு, துபாய் சேர்க்கலாம் தேக்க மரம் மாட்ட பொண்ணுகளை காமிச்சாதான் நம்ம வியாபாரம் நடக்கும். நான் என்ன சார் பண்ணட்டும்? எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த மாதிரி பொண்ணுங்க தான் கிடைக்குது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்ல பொண்ணா கண்டுபிடிச்சு கொண்டால. சார் 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 எஸ் கமிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். காலையில ரூம்ல க்ளீன் பண்ணியாச்சு. ஓ நீங்களே க்ளீன் பண்ணிட்டீங்களா? ஷட் அப். நாங்க அதுக்கு வரல சார், இந்த பொண்ணு விஷயமா. என்னது பொண்ணு விஷயமா? காம்படிஷனா? நோ நோ நோ, நீங்க ஏதோ துபாய் மாப்பிளைக்கு பொண்ணு தேடுறதா கேள்விப்பட்டோம் சார். சில சமயம் இந்த மாதிரி ஹோட்டல்ல வேலை செய்யற பசங்க கிட்ட கூட நல்ல டிக்கெட்டுங்க கிடைக்கும். எதுக்கும் பேசி பாருங்க. உங்ககிட்ட ஏதாவது பொண்ணு இருக்கா? இருக்கு சார். பொண்ணு எப்படி இருப்பா? கை காலுக்கு வாழத்தண்டு மாதிரி, கண்ணு ரெண்டு பன்னீர் திராட்சை மாதிரி, கண்ணம் பெங்களூர் தக்காளி மாதிரி, கழுத்து கீழே மொத்தத்துல கஷ்மீர் கொத்தவாச்சாடி மாதிரி இருப்பா சார். பொண்ணு எப்ப பார்க்கலாம்? நீங்களே சொல்லுங்க. துபாய் நாளைக்கு காஷ்மீர் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாமா? ஓகே பாய். எத்தனை மணிக்கு? 6 o'clock. ஓகே. கர்மா கர்மா, இது என்ன ட்ரெஸ்? இது மாட்டிட்டு வேற போட்டு வர சொல்லுவோம். ஏன் பிரதர், நல்லா தான் இருக்குது. அப்போ இத அதுக்கு மாட்டி விடுங்க. அது எப்படி பிரதர்? இது எப்படி பிரதர்? இந்த பாரு, நீ போய் முகம் மட்டும் தெரியுமா ட்ரெஸ் போட்டு வா. இதுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலா இருக்கிறதுனால தான் வேண்டான்றேன். எனக்கு பிடிச்சிருக்கே. அரவிந்துக்கு பிடிக்கலையா? அப்ப நான் என்ன போட்டுக்கணும்? என்ன போடணும் சொன்னப்பா? போய் தண்ணி போட சொல்லுங்க. போ போய் தண்ணி போடு போ. ஒரு நல்ல சுடிதார் மாட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன கலர்னு கேளுங்க. என்ன விளையாடுறீங்களா நீங்க? நீங்க என்ன அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, இவர் என்ன இந்தியாவில் இருக்கிற மாதிரி இடையில என்ன புரோக்கர் வேலை செய்ய சொல்றீங்களா? என்ன கலர் சொல்ல சொல்லி? மெரூன் கலர் போட்டு வர சொல்லுங்க. They say don't go on Wolverton Mountain if you're looking for a wife, 'cause Clifton Towers has a pretty daughter and is mighty handy with a gun and a knife. Sit down. Sit down. Tender lips were sweeter than honey. என்னங்க முகமே தெரியல. And Wolverton Mountain protects her there. டிமிக்கி, பிரதர் அண்ணியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்தா நல்லா இருக்கும். கிச்கு அப்படி எல்லாம் இருக்கும். சோ நீ எந்திரிச்சு என் பக்கத்துல உட்கார்ந்துக்கோ. கம் 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 பிரதர் போங்க. ஏன் நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கும்? நான் சொல்றது கேளுங்க போங்க. அடச்சே. ஹரி அப் ஹரி அப். புருஷன் பொண்டாட்டி எப்படி எப்படி இருக்கணுங்கிறது உங்களை விட அரவிந்துக்கு நல்லா தெரியுது. இந்தப்பா, நாளையில இருந்து அடிக்கடி வீட்டுக்கு வர்றத லிமிட் பண்ணிக்க. சும்மா இருங்க, அவருக்கு வரப்போற வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவ. சூப்பரா இருக்கா. அவங்கள வெளியே வர சொல்லு, பேசிடலாம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நாங்க போய் கை கழுவி விட்டு வரோம். யார சொல்ற? நம்ம தான். வாங்க வாங்க. நாங்க டம்ளர் இருக்கு, அதுல விட்டு கழுவ வேண்டியதானே. பொண்ணு எப்படி சார்? சூப்பர், எனக்கும் பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நோ 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 நோ, அவ்வளவு சீக்கிரம் முடிவெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிக்க வேண்டாமா? சோ பையனோட போட்டோ கொடுங்க, பொண்ணு கிட்ட காட்டிட்டு எங்க முடிவு சொல்றோம். பொண்ணுக்கு போட்டோ கொடுத்தலாம், நமக்கு அமௌண்ட் கரெக்ட் கல்யாணத்தன்னைக்கு வாங்கிக்க. நோ, பொண்ணு பிடிச்சிருக்குல, 25,000 ரூபாய் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லன்னா பொண்ணுக்கு வேற மாப்பிள பாத்துருவோம். எப்படி? அவங்க கேட்ட அமௌண்ட் போட்டோ வாங்கி கொடுத்துரு. இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டங்கிறது. கரெக்ட். இத சொல்லத்தான் எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்தியா? போயா போய் பணத்தை எடுத்துட்டு வாயா, செலவு நிறைய இருக்கு. ஆமா, பில் பே பண்ணணும். யார் இது? பையன் எப்படி இருக்கா? முதல்ல அதை சொல்லு. நல்லா இருக்கான். இது பாருங்க, பையன் துபாயில வேலை செய்யறான். சம்பளமே சூட்கேஸ்ல தான் தராங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இத எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க? ஏமா, நாங்க என்ன சின்ன தம்பியா? தாடி கட்டின பொண்டாட்டிக்கே மாப்பிள்ளை தேடுறதுக்கு? அதானே. இந்த பாரு, போட்டோ எடுக்கிற பையன் நம்ம அனுவுக்கு. அசா, இந்த பாரு, அரவிந்தோட ஆசையை நீதான் அனுகிட்ட சொல்லணும். இத பாருங்க, இந்த மாதிரி சான்ஸ் அடிக்கடி வராது. இது நாங்க மிஸ் பண்ண முடியாது. எப்படியாவது அனுவை இதுக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் எப்படி பேசுவேன்? நானா பேசணும் தான் நினைக்கிறேன், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல.
சப்போஸ் நான் பேசியும் சம்மதிக்கலன்னு வைங்க, அப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். அரவிந்த் சொன்னது புரிஞ்சுதா? அனு மட்டும் இதுக்கு சம்மதிச்சுட்டா அவங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்த்து வச்சுட்டு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். ஜாலியா எப்படியாவது அனு கிட்ட இருந்து ஓகேன்ற பதிலோட